Hi friends, இந்த வீடியோவில் லிஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். List in HTML are used to group a set of related items. அப்போ வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் ஏதாச்சும் ரிலேட்டடான ஐட்டம்ஸை வந்து நம்ம குரூப் பண்ணுறதுக்காக லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுனா புல்லட்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆர் புல்லட்ஸ் வச்சு அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நம்பர்ஸ் அந்த மாதிரி ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கான டேக் வந்து யூஎல், ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஓஎல். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஃபைலை. இப்போ சப்ளைம் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நியூ ஃபைல் கண்ட்ரோல்-N கொடுத்தாச்சு. சேவ் கண்ட்ரோல்-S நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் list.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். HTML. இப்போ வந்து லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஹெட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ H3 ஹெட்டிங்க்கு வந்து என்னது, மை சேனல். இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் UL. ஓகே, இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ லிஸ்ட் ஐட்டம்ஸ் LI. லிஸ்ட் ஐட்டம்ஸ்னால் என்னென்னா அந்த லிஸ்ட்டில் என்னென்ன நம்ம ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து ஒரு மூணு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைக், செகண்ட் வந்து கமெண்ட், தேர்ட் வந்து சப்ஸ்கிரைப். ஓகே, இது வந்து ஏன் வந்து நான் அன்ஆர்டரில் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இது நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது சேம் வந்து நம்ம ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து வேறு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் இதுக்கும் H3 ஹெட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி ப்ராசஸ். இது வந்து நம்ம ஆர்டர் லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். OL. இதுலேயே வந்து இப்போ லிஸ்ட் ஐட்டம்ஸ் தேவை. ஸோ லிஸ்ட் LI 1 2 3. ஓகே, இப்போ ஸ்டடி ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ரீட், அப்புறம் ரிவைஸ், அப்புறம் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்-S சேவ் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். லிஸ்ட்டு இதை வந்து நம்ம சேவ் பண்ண ஃபைல். இங்கே பாருங்கள், அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி புல்லட்ஸாக வரும். ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.